அன்பிரேக்கபிள் ஸ்பிரிட், ரைஸ் அகெயின், ரெசிலியன்ஸ், மீண்டும் எழும் மனநிலை. ஹாய், திஸ் இஸ் சௌமியா அண்ட் மீண்டும் எழும் மனநிலை, அதாவது அன்பிரேக்கபிள் ஸ்பிரிட், ரைஸ் அகெயின், த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கஷ்டம், மாற்றம், தோல்வி பயம், இந்த மாதிரியான சூழல்கள் வந்து ஏற்படும். எந்த மாதிரியான இக்கட்டான சூழலாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்களை எல்லாமே கடந்து கிட்டத்தட்ட ஒரு சமநிலையை அடைந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்வு காணக்கூடிய ஒரு மனநிலையே வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனதின் சக்தி. இந்த ரெசிலியன்ஸை வந்து எப்படி வந்து மேம்படுத்திக் கொள்வது என்று பார்த்தோம் அப்படின்னா, இதற்காக வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது நேர்மறை சிந்தனையை வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எம்மாதிரியான சூழலாக இருந்தாலும் சரி, என்னால் தடுக்கி விழுந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து என்னால் எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலை நானே வந்து எனக்குள்ள நான் ஏற்படுத்தி கொண்டு என்னால் அந்த விஷயத்தை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து பெற வேண்டும். அது நம்ம தான் ஏற்படுத்தணும், நமக்காக வேறு யாரும் வெளியிருந்து வந்து ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை வந்து வலுவூட்டணும். அதற்காக நேர்மறை வலுவூட்டலை வந்து நம்ம பெற வேண்டும். அடுத்து இரண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்காக வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உணர்ச்சி கட்டுப்பாடு. தோல்வி, பயம், தடுமாற்றம், இந்த மாதிரியான சூழலில் நமக்கு வந்து படபடப்பு ஏற்படும். அந்த தருணத்தில் வந்து நம்ம முடிவுகளை வந்து உடனடியாக மேற்கொள்ளாமல் அதை வந்து தள்ளி போடலாம். அப்போ அமைதியாக அந்த இடத்துல வந்து நம்ம விளைவுகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். இப்போது தடுமாற்றம் இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம முடிவுகள் மேற்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. அப்போது அமைதியாக வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வது நலம். அடுத்து வந்து தன்னம்பிக்கை. நம்மளால ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும். நம்ம செய்த ஒரு விஷயத்தில் ஒரு தவறு ஏற்பட்டு, ஒரு பிழை ஏற்பட்டது அப்படின்னா நம்ம தான் சுயதிருத்தம் வந்து செய்யணும். இப்போ சுய திருத்தத்தின் மூலமாக நம்ம சுய மதிப்பீட்டினால் நம்ம வந்து சுய பரிசோதனை செய்து நம்மளால் அந்த விஷயம் வந்து செய்ய முடியல அப்படின்னா, ஏன் நம்மளால் வந்து அந்த விஷயத்தை வந்து சரிவர மேற்கொள்ள முடியல, அப்போ அதில் என்னென்ன நம்ம வந்து தவறுகள் வந்து ஏற்படுத்தியிருக்கோம், அப்போ அந்த தவறுகளை வந்து நம்மளால் திருத்திக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்கான காரணங்களை கண்டறியாமல் காரணிகளை வந்து தேடுவது நலம். ஏன்னா காரணங்கள் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம காரணங்களை மட்டுமே தான் நம்ம உருவாக்கிட்டே இருப்போமே தவிர, அந்த காரணிகளை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அந்த காரணங்களை நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ நமக்கு வந்து அதில் ஒரு தெளிவு வந்து கட்டாயம் பிறக்கும். அப்போ அந்த தெளிவு வந்து சரியாக பிறந்துச்சு அப்படின்னா நம்மளால் அடுத்த நிலையை வந்து நோக்கி நகர முடியும். அப்போ சரிவர வந்து சிந்தனையை வந்து தெளிவாக ஏற்படுத்தி கொள்வதற்கு நமக்கு தன்னம்பிக்கையும் அவசியம். இந்த தன்னம்பிக்கையை நம்ம எப்படி வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நமக்கு இருக்கும். நம்ம மேற்கொண்ட ஒவ்வொரு செயலுமே நம்ம இலக்காக இருக்கலாம். என்ன விஷயமா வேணால் இருக்கலாம். நம்ம எந்த விஷயத்தில் வந்து நமக்கு தொய்வு நிலை வந்து ஏற்படுகின்றதோ அதில் நம்ம என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறுபடியும் வந்து பார்க்கணும். அப்போ செக் பண்ணும் போது தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ என்னென்ன விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்ம சரிவர வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கணும். அதை அப்படியே தான் நான் அடுத்து வந்து பின்பற்ற போகிறேன் அப்படிங்கன்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் விளைவும் வந்து ஏற்பட போவது கிடையாது. அப்போது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்மளே வந்து சால்வ் பண்ணுறதுக்கான விஷயத்த நம்ம தேடிக்கொள்வது, அதற்கான தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம தான் வளர்த்துக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து மாற்றத்தை ஏற்றல். ஒரு மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படும் அப்படின்னா, நம்மளால் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்ம ஏன் அதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம மாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். அதற்காக நம்ம சிலவற்றை வந்து கற்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அப்போ கற்ற நிலைப்பாட்டில் நம்ம சிலவற்றை வந்து பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சி வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு விடுறதுலாம் கிடையாது. தொடர் பயிற்சியின் மூலமாக தான் அந்த செயலை வந்து நம்மளால் மேம்படுத்த முடியும். அப்போ என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை வந்து அதற்கு வந்து ஏதுவாக அமையும். அப்போ தொடர் கற்றலில் நம்ம என்ன விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான கற்றல் நிலைகள் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துமா, அது வந்து நல்ல முடிவுகளை வந்து நமக்கு கொடுக்குமா, இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து வலுப்படுத்திக் கொள்வது நலம். அந்த சிந்தனையை வலுப்படுத்த நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமே நேர்மறை உளவியலான நேர்மறை சிந்தனை. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மார்டின் செலிக்மனுடைய நேர்மறை உளவியல் தொடர்பாக நம்ம பார்த்துருக்கோம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வந்து நான் கடந்து வருவேன். அந்த பிரச்சனைகள் வந்து கடந்து தன்னுடைய தொழில் வளர்ச்சியாகட்டும், கல்வி, தொழில் வளர்ச்சி, உறவுகள் மேம்பாடு என்ற அனைத்து விஷயத்துலையுமே குறிப்பாக அதன் மூலமாக வாழ்க்கையோடைய பொருள் உணர்ந்து சமூகத்தில் இருந்த தன்னுடைய பங்காற்றுதல் திறன் வந்து எந்த இடத்துல இருக்குது, பங்களிப்பு எந்த இடத்துல இருக்குது, தான் ஒரு சமூக பொறுப்பாளராக அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து
சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த நேர்மறை உளவியல் வலுவூட்டக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு உலக போரில் நடந்த ஒரு விஷயத்தினால மக்கள் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தின் விளைவாக தான் இவர் இந்த நேர்மறை உளவியல் சிந்தனையே வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அதன் தொடர்பாக வந்து இந்த நேர்மறை சிந்தனை அவர் மனதளவில் மக்கள் வந்து நலமடைவதற்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலையுமே அவர்கள் எந்தெந்த துறையில் வந்து அவர்கள் காலூன்றி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதில் அனைத்துலேயுமே வந்து அவர்கள் தன்னுடைய திறன்களை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு மிக அடித்தளமாக இருக்கக்கூடியது அந்த நேர்மறை சிந்தனை தான். அப்போது அந்த விஷயத்தை வந்து வளர்த்தி கொள்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இந்த மாற்றத்தை வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தருணம் மட்டும்தான். அப்போ தோல்வி வந்தது அப்படின்னா அந்த தோல்வியிலேருந்து துவண்டு விடாமல் அந்த தோல்வியை கடந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும்னா நமக்கு தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை நம்மளால் அந்த விஷயத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நம்ம ஏன் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏன் நம்ம விஷயத்தில் நம்ம மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இந்த சிந்தனைகளை வந்து நம்ம ஏற்படுத்தினாலே அதில் நமக்கு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சிச்சு அப்படின்னாவே நம்மளுடைய மனம் வந்து வலிமை மிகுந்ததாக மாறும். அப்போது அனைத்தையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு ஏற்படும். அது ஒரு மிகப்பெரும் சக்தியை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் வந்து ரெசிலியன்ஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிலியன்ஸ் பவர் வந்து நம்ம உணரக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு வாழ்க்கையோடைய பொருள் வந்து ஏற்படும். அப்போ வந்து பொருள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நமக்கு தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம துவண்டு விடாமல் அதில் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம ஏற்படுத்திக் கொள்வோம். இதற்காக நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம மூளையில் வந்து மாற்றத்தை வந்து எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக தினசரி நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பயிற்சி பெறக்கூடிய ஒரு தருணத்தின் காலப்போக்கில் அது நீண்டகால நினைவாக மாறும்போது நரம்பு அணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த நரம்பு இணைப்பான அந்த சினாப்சஸ் வந்து வலுப்பெறக்கூடிய ஒரு தன்மையில் அது மிக பெரும் நுண்ணறிவை வந்து ஏற்படுத்துவதனால அது ஒரு நபர் வந்து மிகுந்த வேகத்துடன் அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும். அதுதான் வந்து இதுலேயும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு நபர் வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான கற்றல் நிலையை வந்து அடையணும் அப்படின்னா அந்த நபர் எந்த அளவுக்கு வந்து உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ அந்த நபரோட சிந்தனை என்ன மாதிரியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இது எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து மனிதர்களின் மன வலிமையும் அடங்கியிருக்கு என்று சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 விதமாக உளவியலாளர் இந்த ஒரு விஷயமான ஸ்டேட்மெண்ட் ரெசிலியன்ஸ் தொடர்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆன் மாஸ்டன், அந்த ஆன் மாஸ்டன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டினரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அது புது விஷயம்லாம் கிடையாது. அப்போது ஒரு நபர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அந்த நபர் மேற்கொண்டு கடந்தால்தான் அந்த நபரால் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனநிலையை அந்த நபர் வளர்த்து கொள்வதும் தோல்வியிலிருந்து மேலெழுவதற்கான மனநிலையை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே மார்ட்டின் செலிக்மேனோடைய நேர்மறை உளவியல் நம்ம பார்த்துருக்கோம். அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், நம்ம திறன்களை வந்து வளர்த்து கொண்டாலே வந்து நம்மளால் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர முடியும். அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து உணர்ச்சிகளின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம மேம்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அதை தொடர்ந்து கரோல் ட்வெக் என்பவர் வந்து வளர்ச்சி மனப்பான்மை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து கூறியிருக்கார். அந்த வளர்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிற விஷயம் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்ம கற்றுக்கூடிய ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம தோல்வி ஏற்படும் அப்படின்னா எடுத்தவுடன் தோல்வி தான் ஏற்படும். கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்தில் எல்லாராலையுமே வந்து அதில் ஒரு புலமை வாய்ந்த ஒரு நபர் மாதிரி, ஒரு மொழி என்றால் அதில் மொழி புலமை வாய்ந்த ஒரு நபர் மாதிரி எல்லாம் பேசிட முடியாது. அந்த நபர் அதற்கு எவ்வளவு விஷயம் வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதற்கு பின்னால் எத்தனை அளவுக்கு வந்து அவர்கள் பயிற்சி பெற்றிருப்பாங்க. எடுத்தவுடன் வந்து இப்போ முதல் முறையாக கற்கக்கூடிய ஒரு நபரால் அந்த அளவுக்கு வந்து தீவிரமாக அதை செயலாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்கு காலம் வந்து கட்டாயம் வந்து எடுக்கும். அப்போ அந்த கால நீட்டிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த நபர் வந்து நீண்ட கால நினைவில் வந்து ஒரு விஷயத்தில் கைதேர்ந்த நபராக மாற முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போது ஆரம்ப கட்டத்தில் நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ள முடியல, அதை தொய்மையில் ஏற்படும் தருணத்தில் நம்ம வந்து மனநிலையை வந்து மாற்றி நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நம்ம முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். ஏன்னா நம்ம ஆரம்ப நிலையில் தானே இருக்கோம், நம்ம இன்னுமே வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம அதில் வந்து கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தி கொண்டாலே நம்மளால் அடுத்தடுத்து வந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கரோல் ட்வெக் வந்து சொல்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா விக்டர்
என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விக்டர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட், இவர் வந்து ஒரு மனநல மருத்துவர். இந்த மனநல மருத்துவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. விக்டர் ஃப்ராங்கல் இவர் குறிப்பாக வந்து கஷ்டங்களை எல்லாமே கடந்து வந்த மனிதர்களை வந்து அதிகமாக பார்த்துருக்காரு. அந்த நபர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை வைத்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, சூழலை வந்து நம்மளால் எந்த காரணத்தினாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனை எங்கே எப்படி என்ன மாதிரி யார் மூலமாக வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனை வரக்கூடிய ஒரு தருணத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை கட்டுப்பாட்டில் இருக்க முடியும். அப்போ அந்த நபர் வந்து எதிர்கொள்ளக்கூடிய நபரால் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலை வந்து அந்த நபரால் மேம்படுத்தி கொள்ள முடியும். அந்த உணர்ச்சி கட்டுப்பாடு தான், அந்த மனநிலையின் கட்டுப்பாடு மட்டும்தான் அந்த நபர் அந்த சூழலில் அந்த பிரச்சனையில் இருந்து தன்னை தற்காத்து கொள்வதாக இருக்கலாம், அடுத்து அதை எதிர்கொள்வதாக இருக்கலாம், இந்த ஒரு விஷயமா வேணால் இருக்கலாம். அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறக்கூடியது வந்து நம்ம நபர்களிடம் மட்டும்தான் இருக்குது, மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சூழ்நிலையை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் மனிதர்கள் சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். அதற்கேற்ற மனநிலையை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தீர்வை வந்து இந்த விக்டர் ஃப்ராங்கல் வந்து கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த ரெசிலியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, தோல்வியில் இருந்து, அதாவது கஷ்டம், தோல்வி, இன்னும் பற்பல விஷயங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து எம்மாதிரியான சூழல்லையும் வந்து துவண்டு போகாமல் அதற்குள்ளேயே விழுந்து கிடக்காமல் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வருவதற்கான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை வந்து ஏற்படுத்தி அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வெற்றியை வந்து பெற வேண்டும் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையோடைய நோக்கம் அறிந்து செயல்பட வேண்டும் என்றால் அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனையை வந்து மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையே மன வலிமையான இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ரெசிலியன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.